பொன்னியின் செல்வன்ல வந்து அந்த ஆமா என்ன சார் இப்படி கேக்குறீங்க? படம்பூரோட குதிரையா இருந்ததா குதிரை யாருன்னு தெரியல. ஹெவி ஜுவல்லரி அதில் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே ஒரிஜினல் ஜுவல்லரி. ஈச் ஆஃப் தீஸ் ஜுவல்ஸ் காஸ்ட் 2.5 lakhs to 5 lakhs. எத்தனை படத்துல ட்ரை பண்ணோம். நான் ஒரு வாட்டி ஒரு படத்துல நினைச்சேன், முதல் நாள்ல எல்லாரும் கேட்டாங்க எந்த சீன் அழகான ராட்சசி, அதுல அந்த நிறைய பானை வரும்ல, நாலாவது ரோல மூணாவது பானை தான். சூப்பர் பியூட்டி சோ வெல் கலக்கிட்டீங்க மேடம். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க வாட் எவர் தே ஃபீல். என்ன சார் நம்பி தானே சார் ஆகணும். ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நடிப்புங்கிறது ஆக்சுவலி அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, நடிப்பு ரொம்ப கஷ்டமான விஷயம்னு எல்லாரும் தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ வந்து ஸ்டண்ட்ஸ்லாம் அவரே பண்ணுவார். என்ன ஒன்று க்ளோஸ்அப்புக்கு மட்டும் அவர் டூப் வச்சுப்பார், ஸ்டண்ட்ஸ்லாம் அவரே பண்ணுவார். அப்படி இருக்கும்போது கஷ்டத்தில் என்னாச்சும் அவார்டு வரும்போது டூப் வாங்கி போயிட்டார் அவார்டு. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது எப்போ இயற்கையாக யாருமே நினைக்க மாட்டாங்களான்லாம் கேட்குறீங்கல்ல, அந்த ஸ்டைலில் ஒரு லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங். நேச்சுரல்னால் இப்படி தான், அது கேமரா ஆனானே தெரியாது. சிசிடிவி முன்னாடி நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. வினோதமான ஆர்டிஸ்ட் வினோதினி. வணக்கம் வினோதினி. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே எதிர்பார்க்கல வினோதினி. டக்குன்னு திரும்பும்போது நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் வேற யாரோ நினைச்சு பேசியிருந்தேன். இந்த நேச்சுரல் நடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் தனியா இருக்கா? அப்படி எல்லாம் இல்லை சார். நான் வந்து கூத்துப்பட்டிலேருந்து வந்ததுனாலயா இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் கூத்துப்பட்டிலேருந்து வந்தாலும் நம்ம சினிமாவுக்கு நடிக்கும்போது இன்னும் நம்ம அந்த தியேட்ரிக்கல் ஸ்டைல் பண்ணாமல் கொஞ்சம் வந்து சினிமாவுக்கு அனிமேட்டடாக பண்ணுறது, எக்ஸாஜுரேட்டடாக பண்ணுறது. ஏன்னா தியேட்டரில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொசீனியம் அப்படி யோசிச்சு பாருங்களேன், அதில் வந்து ஒரு 300 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்களும் ஒரு பிளே ரைட் யூ ஹவ் டன் லாட் ஆஃப் பிளேஸ், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த கடைசியில் உட்காந்துருக்கிற ஆளுக்கும் நம்ம பண்ணுறது தெரியணும். ப்ளஸ் வந்து தியேட்டர் வந்து வந்த காலகட்டத்தில் ஆக்டிங்கே வந்து கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் வெரி சட்டில். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிசிடிவியில் பார்த்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து ஒரு தியேட்டர் குரூப் வச்சுருக்கேன், அது பேர் வந்து தியேட்டர் ஜீரோ. அந்த ஜீரோங்கிறது நீங்கள் விமர்சனத்தை டைட்டிலாக போட்டீங்க. நான் ஏன் ஜீரோன்னு வச்சேன்னா, அந்த ஜீரோ வந்து இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ஆக்டருக்கு வந்து நியூட்ரலாக ஃபஸ்ட்டு வந்து இருக்க தெரியணும். நியூட்ரல்லேருந்து யூ கேன் கோ டு எனி இமோஷன் அட் எனி டிகிரி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் நீங்கள் நடத்தணும் போல இருக்குது. ஐயோ இவ்வளோ சரித்திரம் இருக்கு அதுள்ள இருக்கு. ஆனால் நான் நிறைய இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு நம்ம கிளாஸ் எடுப்போம்ல, அதில் வந்து நான் இந்த பாயிண்ட்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஜீரோலேயே முடிச்சிடலாம். ஒன் ஃபுல் சர்க்கிள் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அனிமேட்டடுங்கிறச்சே எங்கள் ட்ராமா நான் போட்ட ட்ராமாலே சார் போஸ்ட்னு போடணும், அவன் போட்டு ஃப்ரண்ட் ரோக்கு போயிடுச்சு அந்த லெட்டர். அதுக்கு ஒரு ரிப்ளை வேறு போட்டார் அந்த ஃப்ரண்ட் ரோக்கு. அந்த அளவுக்கு அனிமேட்டடாக இருக்குது. ஹவு டு யூ அட்ஜஸ்ட்? இப்போ தியேட்டரில் பண்ணிட்டோம், அனிமேட்டடாக பண்ணிட்டோம், டக்குன்னு ஸ்க்ரீனில் வரும் கேமரா க்ளோஸ்அப்பில் கை காலும் ஆட்ட முடியாதுன்னுச்சே பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃப்ரீஸ் ஆவீங்களா இல்லை அது ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியணும் உங்களுக்கு. அதனால தானே இப்போ சார் ஒரு விஷயத்தை வந்து என்னமோ சொல்லுவாங்கள்ல, அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிறது தான். பழக்கத்தில் நிறைய பேர் வந்து பெட்டர் ஆகிடுவாங்க. ஸோ கேமரா முன்னாடி நம்ம இருந்து சம்டைம்ஸ் வந்து we have to forget that there is a camera. You have to be conscious, but ஆனால் you should know that the camera exists, but you should forget that it exists. இமோஷனல் சீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் சொல்ல போகிறோம் நடிச்ச சீனில் வந்து கட்சியில் கிளைமேக்ஸில் ஏதோ ஒரு பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. எனக்கு அப்பவும் ஜோக் தான் வருது மைண்டில். ஆசிஃப் பாய் வந்து நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 லட்சம் அவன் கையில் கொடுப்பாங்க. தேங்க்ஸ்ன்னு உடனே அந்த கேரக்டர் வந்து இல்லை நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு சரி நோ மென்ஷன்ட்டேன். உடனே டேரக்டர் ஓடி வந்து ஐயோ நீங்கள் பாஸ்கியா இதில் இல்லை, நீங்கள் ஆசிஃப் பாய் நீங்கள் சீரியஸ் இங்கே ஜோக்கெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னாரு. அது கேட்குறேன், நீங்கள் வேறு வேர்ல்டில் போகணும். அப்போ இந்த சீனில் இருக்கிற கேரக்டர்ஸ் மைண்டில் வருவாங்களா? உங்களோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன் ஏதாவது நினச்சி அப்படி எது வேணால் பண்ணலாம் சார். நான் அதனால தான் என்ன சொல்லுவேன்னா, மெத்தட் ஆக்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நீங்கள் வந்து வேர் யூ ட்ரா ஃப்ரம் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் இமோட் பண்ணுறதா நினச்சி நீங்கள் இந்த இடத்துல இமோட் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கிளிசரின் போட்டு ஆடலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து சுச்சுவேஷன், அதாவது நீங்கள் யூ கேன், நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு நிறையா டூல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஆக்டிங்க்கு. கிளிசரின் இஸ் அ டூல், ஓல்டு மெமரிஸ் இஸ் அ டூல். ஆர் அந்த சுச்சுவேஷனை வந்து இப்போ நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம எம்பத்தைஸ் பண்ணுறது ஒரு டூல். ஸோ எதுவாக அந்த நேரத்துக்கு எது அந்த இடத்துல யூஸ் ஆகுதோ, ப்ளஸ் நீங்கள் கேட்ட அந்த கொஷின் இருக்குல்ல, அதாவது வந்து நம்ம இமோஷனலாக இருக்க சீனில் அந்த நேரத்தில் வந்து டு வி ரிமெம்பர் த கேமரானா ஐ திங்க் எஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர், பிகாஸ் அப்போ தான் நீங்கள் வந்து கேமரா ஃபேவராக நீங்கள் பண்ண முடியும். சில டைம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் கம்ப்ளீட்டாக பேக்கை நீங்கள் அழுதுனே இருக்கீங்க, பட் உங்கள் ஃபேஸே கேமரா ரெஜிஸ்டர் ஆகலைன்னா அதனால தான் நான் சொல்லுவேன், யூ டு பி கான்ஷியஸ் ஆஃப் வேர் த கேமரா இஸ், பட் யூ ஹேவ் டு ஃபர்கெட் தட் இட் எக்ஸிஸ்ட். உங்களுக்கு சவாலான இப்போ ஆண்டவன்
ஆண்டவன் கட்டளை படம் அதில் தான் நான் ரிவ்யூவில் உங்களை பற்றி சொன்னேன். அது நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து ஐ கேரி இட் மெனி டைம்ஸ். நம்ம டிசப்பாயிண்ட் ஆகும், ஏதாவது ஒரு ரோல் நமக்கு வரல, இல்லைனா நமக்கு வந்து ஒரு தொய்வு ஏற்படுது நம்ம லைஃப்பில், நம்ம ஒரு மாதிரி டயர்ட் ஆகிறோம், டிஸ்கரேஜ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நான் ஞாபகப்படுத்திப்பேன். நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி எஸ்வி ரங்கராவ் டைப்பில் வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு அட்மையர் 2 people. ஒன் இஸ் எஸ்வி ரங்கராவ், ஒன் இஸ் வி.கே. ராமசாமி. இவங்க 2 பேரும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர்ஸ். நீங்க வி.கே. ராமசாமி பாத்தீங்கன்னா கேமரா இருக்கிற அந்த கான்சியஸ்னஸே இல்லாம அவர் மாட்டுக்கு அவர் வீட்டில் அவர் ஒரு வேட்டியை கட்டிட்டு எப்படி சுத்திட்டு இருப்பாரோ அது மாதிரி செட்ல அப்படிதான் அவரெல்லாம் வேலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெட்டிங் ரிசப்ஷன்லாம் எப்படி இருந்தீங்க? கேமராலாம் இருக்குமாங்க? கேமரா இல்லை, அதான் சொல்றேன், எனக்கு கேமரா வச்சா எனக்கு நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். இப்போ கூட பாருங்க, ஐ எம் வெரி ஹாப்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. இந்த பேமெண்ட்ஸ் சினிமாவில் வந்து உங்களுடைய டேலண்ட்டு கமென்சரேட்டாக ரோல்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ரோல்ஸுக்கு கமென்சரேட்டாக பேமெண்ட் வருதுன்னு நினைக்கிறீங்களா? பேமெண்ட்லாம் வருது சார், தட்ஸ் நாட் an issue. ரோல்ஸ் வந்து என்னோட ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் 100 சாமின்னு ஒரு படத்தில் இப்போ நான் நடிச்சிருக்கேன், சசி சாரோட படத்தில். என்ன எனக்கு வந்து இந்த மாதிரி இயக்குநர்களோடலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, வி ஆர் ஒர்க்கிங் வித் ஆல் டைரக்டர்ஸ், ஈவன் இன்க்ளூடிங் ஓகே கண்மணியில் மணிரத்னம் சார், எல்லாரோடையும் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து இதில் ஒர்க் பண்ணேன், பேர் என்ன, ஜிகர்தண்டாவில். என்னோட ப்ராப்ளம் என்னன்னா ஐ கெட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இஸ் வெரி லெஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கேம் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளையெல்லாம் பார்த்தா ஒரு த்ரூட்டாக வர மாதிரி இருக்குல்ல. ஆண்டவன் கட்டளை ஒரு பெஸ்ட். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாயர் அந்த மாதிரி நினச்சி நான் பார்த்தே கிடையாது. லாயர் அதுக்கு என்ன நீங்கள் வந்து கேமரா இருக்கா இல்லை அவங்க ஆக்ஷன் சொல்கிறாங்களா எதுவுமே தெரியல, அவ்வளோ நல்லா பண்ணிட்டு. அதில் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம ஜார்ஜ் மரியம் சார், அவர் தானே சீனியர் லாயராக பண்ணியிருப்பாரு, அவரும் கூத்துப்பட்டு எங்களோட சீனியரில். ஸோ வி வர் ஏபிள் டு டூ அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ் டுகெதர். 2 பேரும் நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அவரோட பிளேல நான் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவர் டைரக்ட் பண்ண பிளேலையும் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால எங்களுக்கு வந்து இட் வாஸ் ஈஸியர் டு வென் கம்பேட்டபிள் ஆர்டிஸ்ட் நம்ம கூட இருக்காங்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறையா இதை நீ பண்ணு, இதை நான் பண்ணுறேன், இதை நீ பேசு, இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு கூட நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. இல்லை நான் எங்கேயுமே நான் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எழுதியிருக்காங்கல்ல. இப்போ நீங்க ஒரு பிளே ரைட், உங்களுக்கு தெரியும்ல, இஃப் யூ ஹவ் ரிட்டன் அ டயலாக், அது எதுக்கு நம்ம மாத்தணும்? இல்ல அதே கண்டென்ட் அவங்க ஸ்டைல்ல வேண்டாம், அதுதான் பண்ணக்கூடாதுங்கிறேன். அதுதான் ஒரு ஆக்டரோட சேலஞ்ச். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இஃப் வி திங்க் நம்ம தான் வந்து புத்திசாலி நம்ம நினைக்கவே கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஆக்டர் இல்லை, நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லுவேன். எந்த செட்டுக்கு நான் போனாலும் வீட்டில் வந்து மூளையை இருக்கிற மூளை வாட்டவர், அதுக்கு நான் மூளை பயங்கரமாக இருக்க சொல்ல, மூளையில் வந்து வச்சுட்டு போயிடுது, இல்லை கபோர்டில் வச்சு பூட்டிட்டு நம்ம ஒரு ஃப்ரெஷ் பேப்பராக க்ளீன் ஸ்லேட்டாக நம்ம போகணும். அப்போ தான் அந்த இயக்குனர் என்ன எழுதியிருக்காங்களோ அவங்களுடைய ஸ்டைலுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோ அதுதான் வரும். ஆமாம், அவர் என்ன எழுதியிருக்கோ அது வரணும். இப்போ இந்த டயலாக் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, யாரா படிச்சு காமிப்பாங்களா? நீங்களே படிச்சு நானே படிப்பேன். நீங்க அவருக்கு நரேட் பண்ணி காமிப்பீங்களா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு? நான் வந்து அது மாதிரிலாம் நிறைய பண்ணுவேன். நான் வந்து என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுப்பேன். ஆனால் நம்ம மோஸ்ட்லி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா முதல் நாளே அமுச்சு வச்சிருவாங்க. ஐ டோன்ட் லைக் டு கோ ஆன் செட். அங்கே போய் நமக்கு சடனாக ஷாக் ஆகுது, அது மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் முதல்ல நான் வந்து முதல் நாள் நான் ஒரு தடவை படித்து வச்சிருவேன். நான் மக்கள் அடிக்க மாட்டேன், முதல்ல படித்து வச்சிருவேன், இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம கேட்டுக்கணும் ஆக்சுவலாக டேரக்டர்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட, அதே மாதிரி பேசணுமா. சில டேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் தான் பூட்டி வச்சு வந்துட்டீங்களே. அதான் அது கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காவது கொஞ்சம் மூளை இருக்கும்ல, அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்பவும் நம்ம போட்டு திணிக்க, நம்ம ஐடியாஸ் நம்ம போட்டு திணிக்கூடாது. உங்களுடைய பெஸ்ட் சீன் when மணிரத்னம் was directing you, அதை சொல்லுங்க, எப்படி நடந்தது? இப்போ பொன்னியின் செல்வன்ல வந்து அந்த ஆமா, என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இதான் பாத்தீங்களா, இதான் ஸ்கிரீன் டைம். நான் என்னன்னா அந்த படம் ஒரு குதிரையா இருந்ததா, குதிரை யாருன்னு தெரியல. ஒரு மாட்டு வண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாட்டு வண்டியில ஐஸ்வர்யா ராயும் நானும் போவோம், அது ஞாபகம் இருக்கா? மாட்டு வண்டியில என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்லை, எனக்கு அவங்க தான் சார் நந்தினி. என்னோட வருஷன் அந்த வந்து அந்த புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போகும்போது எக்ஸாமுக்கு போகிற மாதிரி போகணும்னாங்க, புக்கு படிக்கணும்னாங்க. எனக்கு நிஜமா எனக்கு புரியல, நான் புக்கு படிச்சதில்லை. ஏன்னா எல்லா சீன்லையும் 100 கேரக்டர் இருக்காங்களா, அதனால கேட்டேன். இல்லை, அந்த கதையே சார் நீங்கள் புக்கை படித்தாலுமே உங்களுக்கு வந்து டவுட்டு தான் வரும், கண்டிப்பாக வரும். இந்த ரோல் எப்படி வந்தது? இந்த ரோல் வந்து ஆக்சுவலாக அந்த கதையில், ஒரிஜினல் கதையில் பார்த்தீங்கன்னா வாசுகின்னு ஒரு கேரக்டர், அவங்க வந்து ஒரு மெய்டு, ஒரு பணிப்பெண் ராணிக்கு, நந்தினிக்கு. அவங்க வந்து இதில் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருந்தாரு, ஆனால் ஆட் பண்ணதே எனக்கு வந்து பத்தலை, ரொம்ப கம்மி. ஆமாம்,
ஸோ நீங்களே போய் தேட்டரில் இருந்து அதுதான் அது ஒரு அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி ஒரு படத்தில் நினச்சேன் முதல் நாளில். ஓகே. எல்லாரும் கேட்டாங்க எந்த scene? எந்த சீன்? அந்த அழகான ராட்சசி அதுல அந்த நிறைய பானை வரும்ல, 4வது ரோல 3வது பானை நான் தான் அப்படின்னு எல்லாரும் ஏன் டாலா இருப்பாரு. அப்படி பார்த்தா நான் பல படங்களை நம்மளும் சொல்லிக்கலாம். நானும் நினைச்சேன் இதுல வந்து ஐஸ்வர்யா ராயோட இன்டராக்ஷன் இருந்ததா? இருந்தது. How is she to interact with? She is very very sweet to the core sweet person. ஆமா, she used to take care of all the people. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆபத்து உதவி கேரக்டர்ல ஒரு பொண்ணு நடிச்சாங்க. அவங்களும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். அந்த பொண்ணோடைய காதுலேருந்து வந்து இந்த மாதிரி ஹெவி இயரிங்ஸ், ஹெவி ஜுவல்லரி அதில் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் ஜுவல்லரி. கிஷன் தாஸோட ஸ்பான்சர்ல காது தொங்கிட முடியும். ஆமா, எனக்கு செம்ம வெயிட் எல்லாமே. அண்ட் அது இல்லை கூடவே நிற்பாங்க சார். அந்த ஜுவல்லர்ஸ் வந்து கூடவே நிற்பாங்க. ஏன்னா முடிச்ச உடனே நம்ம எதுவும் எடுத்துன்னு ஓடிடக்கூடாதுல்ல. ஈச் ஆஃப் தீஸ் ஜுவல்ஸ் காஸ்ட் 2.5 lakhs to 5 lakhs. நாங்கள் போட்டிருந்த ஒரு நகை எதுவும் ட்ரை பண்ண முடியல. இல்ல காதுல மாட்டீங்க எடுத்துன்னு போற சொல்ல எடுத்துன்னு போறதுக்கு ட்ரை பண்ணோம், முடியல. கடைசி நாள் வந்து பிளான்லாம் பண்ணியிருந்தோம், எடுத்துன்னு ஓடிடலாம். சரியான சொல்லு அப்படின்னு இருப்பாங்க. சரி அது கொடுத்துட்டீங்க. சரி இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து காதுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அதை போட்டதுனால. ஏன்னா அவளுக்கு அது செட் ஆகல போறதுக்கு. உடனே வந்து ஷீ ஸ்டாப் த ஒர்க். ஐஸ்வர்யா மேம் வந்து ஷீ ஸ்டாப் த ஒர்க் அண்ட் ஷீ செட் ஒரு நிமிஷம் இவளை வந்து பாருங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அவசர அவசரமாக ஓடிட்டு இருந்தாங்க. பட் ஷீ செட் ப்ளீஸ் லெட் ஸ்டாப். இந்த பொண்ணுக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த காதில் மட்டும் இயரிங் ரிமூவ் பண்ணிட்டு ஹேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த காதில் இயரிங் போடாததை கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சீன் போச்சு. மணிகண்டனா அந்த டைரக்டர் உங்களை ஆண்டவன் கேட்கல ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் gave you the free rein. நீங்க எப்படி தோன்றதோ அப்படி பண்ணுங்க. ஆமா அவர் வந்து ஏன்னா he has had experience working with a lot of theatre actors. அவர் வந்து வித்தார்த்தை வச்சு ஒரு படம் பண்ணார் தெரியல, குற்றமே தண்டனை பண்ணாரு. நிறைய வந்து he has worked with theatre actors and அவர் நிறைய பிளேவும் வந்து பார்க்குற ஒரு ஆள். ஸோ அதனால and பூஜா nice person, very nice person. அவரோட படம் வந்து எனக்கு தெரிஞ்சு சார் அந்த படத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த படம்னு எங்கிட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா ஐ திங்க் கடைசி விவசாயி இஸ் த பெஸ்ட். அந்த படம் வந்து எடுத்த மணிகண்டன் தானே. அப்போ அப்படி இருக்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஹி ஆல்சோ கோஸ் இன் டு ஹிஸ் ஓன் மோட். அவர் வந்து நடுநடுவில் வந்து காணாமல் போயிடுவார். அப்புறம் சடனாக ஹில் ரீசர்ஃபேஸ் அண்ட் ஹில் கம் அப் வித் ஃபிலிம். இப்போ உட்காந்த இடத்துல பேசுறது, இப்போ நம்மள மாதிரி பேசுறது ஈஸி. அந்த ஒரு டயலாக் கொடுத்தாலும் அந்த சீனில் பண்ணிடுறது ஈஸி. வித் மூமெண்ட்டு திரும்புறது, ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுன்னு பேசுறதுலாம் வரும்போது பெரிய சேலஞ்சாக இருக்கும்ல அது. அப்படி வரும்போது எப்படி அது ரிஹர்சல் தேவைப்படுமா? அதுக்கு சரி, அது நம்ம ஸ்டேஜிங் வந்து நமக்கு தெரியணும் சார். இப்போ வந்து காதலுக்கு நேரமில்லைன்னு ஒரு படம் பண்ணேன். நிறையா வந்து இப்போது நீங்கள் வந்து விமென் டைரக்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த சூரரை போட்டில் வந்து நான் பண்ணேன் அந்த ரோல். சூர்யா சாரோட பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணணும், அது அவர்கிட்ட வந்து பேசணும், அந்த இதை எடுத்து டிக்கெட்டை கொண்டு காப்பியை கொடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்கணும், அப்படியே பேசினே வரணும், நடந்து வந்து அந்த க்யூவில் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும். ஸோ நிறையா ஆக்டிவிட்டீஸ் நம்மளே கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணும்போது டைரக்டர்ஸ் ரியலி லைக் இட் பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டைனமிசம் வந்து வருதுல்ல அந்த சீனில். ஆமாம், நம்ம இப்போ சாதாரணமாக இப்படியே ஆக்சுவலாக உட்காந்து பேச மாட்டோம்ல. இன் ரியாலிட்டி நம்ம 2 பேரும் பேசணும்னா இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட ஒரு காஃபி போட்டு உங்கள்கிட்ட பேசுவேன். அதான் அந்த ஒரு ரோல் பண்ண போகிறோம் கேமராக்குள்ளே சில பேர் ஃப்ரீஸ் ஆகி இதெல்லாம் ரிகலெக்ட் பண்ணி திருப்பி பண்ணுறதுக்கு வந்துடுறது இல்லை, அவ்வளோ குயிக்காக ஈஸியாக வந்துடுறது இல்லையா? இல்லை வரும், கொஞ்சம் டென்ஷனில் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, அதான் டென்ஷன்ல இருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் பழகணும் அப்படின்னு அர்த்தம். பட் இல்ல எனக்கு நான் ஏன்னா அதான் தியேட்டர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரதுனால எனக்கு என்னைக்குமே I've never felt awkward or what made you step into theater? அதுக்கு ஏதாவது இருக்கா பேக் ஸ்டோரி? சார் எனக்கு ஒரு I always wanted to be an actor. நான் வந்து காலேஜ் டைம்ல இருந்து ஆமா காலேஜ் ஸ்கூல்லலாம் நான் வந்து ஆனுவல் டேல நாங்களே டிராமா எழுதி பேங்க் டே டீச்சர்ஸ் டே ஆனுவல் டே எல்லாத்துக்கும் நாங்களே பண்ணுவோம் ஸ்கூல்ல. ஸோ பார்க்கறது நாங்களே முதல்ல நாங்கள் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. கிவிங் ப்ரையாரிட்டின்னு வரும்போது மூவி கால் ஷீட் எல்லாம் இருக்கும்போது மூவியில் பிஸியாக இருக்குச்சு, இந்த டிமாண்ட்ஸ் வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க சார்? அது நான் தான் 2021 அப்புறம் நான் வந்து தியேட்டரே பண்ணல சார் இப்போ. ஏன்னா நான் நிறையா வந்து தியேட்டர் பண்ணதுனால நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். தட் இஸ் என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியல தியேட்டரை ஒரு பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், நம்ம சினிமாவில் இருக்கோம், சினிமாவில் நம்ம கூட இருக்கிறவங்கலாம் வந்து மில்லியனர் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் என்ன இதே மாதிரி உட்காந்துருக்கோம் சொல்லிட்டு தான் ஐ டிசைடட் ஐ வில் ஸ்டாப் தியேட்டர். I have stopped literally doing it is my love of my life என்னோட பேஷன். ஆனால் நான் அதை வந்து ஏன் கான்ஷியஸாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்னா பிகாஸ் ஐ வாண்ட் டு ஏர்ன் மணி.
I feel that I have not earned enough for myself because I am a single woman. I need to earn. And என்னோட ஃபியூச்சருக்கு நான் தனியாக அதுவும் எஸ்பெஷலி when I have all these animals and I want to build a shelter for them. ஷெல்டருங்கிறத விட I want to create my own space where நான் வந்து இப்போ இங்கே உங்களுக்கே தெரியும் தெருநாய் பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்குல்ல, நாய்க்கெலாம் சாப்பாடு வைக்கக்கூடாது அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எல்லா டாக்ஸையும் எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். So I am able to keep them inside my house and feed them and take care of them and all that. And I am also sponsoring for a lot of stray animals outside. So எனக்கு என்னன்னா இவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணணும். ப்ளஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வேக்சினேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்னோட சொந்த செலவை நான் பண்ணணும்னா நான் சம்பாதிச்சாதான் என்னால் பண்ண முடியும். Okay, done. This was the purpose that you want to earn. Yeah. லவ்லி. ரஃப் அண்ட் டஃபா எவ்வளோ டைவர்சிஃபைடா காமெடி பண்றீங்களா, வில்லன் டைப் வில்லி டைப் பண்றீங்களா? இமோஷனல் தான் நான் வந்து எனக்கு ஆமா. ஆனா இப்ப சில பிராண்டட் இருக்குல்ல, நல்ல போலீஸ்னா ஏஆர்எஸ், கெட்ட போலீஸ்னா பொன்னம்பலம், சிஸ்டர் இன் லா அப்படின்னா. இன்னொன்று இருக்கு, லாயர் ஜட்ஜுனாலே நான் தான், என்னதான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. எப்படின்னா நிறைய சீரியல்லாம் கூட நான் கெஸ்ட் ரோலா போய் ஜட்ஜாலாம் நான் பண்ணியிருக்கேன். ஜட்ஜ் பண்ணணும், ரொம்ப ஜட்ஜ் பண்றேன் எல்லாரையும் நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன வந்து ஜட்ஜாவே நான் வந்து மிஸ் ஜட்ஜ்லாம் பண்ணல, எல்லாருமே கரெக்டாக நான் ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோ ஆக்டர்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, கோ ஆக்டர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க ப்ரோக்ராம், இது கம்பேட்டபிலிட்டினால அப்புறமா என்ஹான்ஸ் ஆகும் சீன் வேல்யூலாம். என்னென்ன கோ ஆக்டர்ஸோட பண்ணும்போது எப்படி இருந்தது? காளி வெங்கட்டும் நானும் வேலைக்காரன் அப்புறம் நிறைய படங்கள் சார் நாங்கள் வந்து சேர்ந்து நடிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு காம்பினேஷனும் சம்டைம்ஸ் வந்திருக்கு, காம்பினேஷன் இல்லாமலும் வந்திருக்கு. பட் இந்த ஹவுஸ்மேட்ஸில் தான் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் வந்து வேர் ஏபிள் டு ஆக்ட் அண்ட் நிறையா நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இளவரசு சாரோட நடிக்கிறது எனக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ளஷர். பிகாஸ் அவரும் வந்து பிடி சாரில் நானும் அவரும் வந்து அனிகா சுரேந்திரனோட அம்மா அப்பாவாக நாங்கள் பண்ணோம். தட் வாஸ் அ வெரி குட் ரோல் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நான் வந்து ஒரு இடத்துல ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன்னு அவளை போட்டு திட்டுவேன். அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இது வந்து என்னென்னா அந்த கோ ஆக்டரோட நடிக்கும்போது அந்த கோ ஆக்டர் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்பேஸ் கொடுப்பேன். ஏன்னா நான் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் சில பேர் வருவாங்கல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறத விட அந்த சில ஆர்டிஸ்ட் வந்து நிறைய டைலாக்லாம் ஒரு டைலாக் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம கூட காம்பினேஷன் நடிக்கும்போது. நான் என்ன பண்ணுவேன்னா, சப்போஸ் நம்மளால் முடிஞ்சதுன்னா சில டைலாக் அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டொனேட் பண்றது மாதிரி தான். ஏன்னா டொனேட் பண்றது இல்ல ஏன்னா அப்பதான் வந்து அங்க ஒரு சம் மேஜிக் வில் ஒர்க். எல்லாத்தையும் நம்மளே இது பண்ணணும். நீங்க கொடுக்குற டயலாக்லாம் எல்லாத்தையும் குத்துட்டீங்கன்னா இல்ல ஜட்ஜா வரும்போது அப்படின்னா வந்து இப்போ வந்து டவாலி கிட்ட குத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேசுங்க சார், இந்த சீன் டிஃபரெண்டா இருக்கும். இது வரைக்கும் நீங்க தீர்ப்பு கொடுத்துதான் சீனே கிடையாது. ரொம்ப ஓவரா இருக்கும்ல. டாக்டர் விட்டு எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு டெட் பாடி. நீங்க சும்மா ரொம்ப நேரம் கம்மன் தான் இருக்கீங்க. நீங்க டைலாக் டாக்டர் நான் எப்போ போயிருப்பேன் அப்படின்னு ஒரு டெட் பாடி கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிரேசி மோகன் சொன்னாரு, நாகேஷ் அந்த மகளிர் மட்டும் டெட் பாடி ரோலுக்கு துரத்தி நாகேஷை டார்ச்சர் பண்ண நான் எங்கிட்ட சொல்லியிருந்தார் மோகன். அன்னைக்கு நான் போகிறேன் மொகா சொன்னார் கமலை டெட் பாடி ரோலு சின்னதாக ஒரு வசனம் பேசிருக்கேன். இல்லை வசனமா என்ன விளையாடு டெட் பாடி ஃப்ரெண்டுக்கு வசனங்கிறேன். இல்லைடா ஒரு காமெடி தானே நல்லா இருக்கும், ஒரே ஒரு சின்ன பைத்தியம் பண்ணாங்க வசனம் பேச. திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மோகா இப்போ கூட லேட் இல்லை, ஷார்ட் இன்னும் 5 நிமிஷம் தான், சின்னதாக சொன்னாக்கா அப்படி சொல்லிட்டு ஷூட்டிங் ஓட்டி போடுவோம். அது வந்து நடிப்பு பெரிய டாப் ஆக்டர்ஸோட நடிக்கும்போது have they appreciated you, compliment பண்ணதெல்லாம் என்னதெல்லாம்? அதாவது ஐஸ்வர்யா ராய் கிட்ட வந்து இல்ல ஐஸ்வர்யா ராய் கிட்ட நிறைய வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் சார் அண்ட் சரத் சார் 2 பேருமே வந்து என்னை பத்தி, ஏன்னா 2 பேருமே நிறைய படங்கள்ல என்ன பார்த்துருக்காங்க போல இருக்கு. பார்த்துட்டு they were telling her that நல்லா நடிப்பாங்க இவங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஐ ரிமெம்பர் இட் ஃபாண்ட் மெமரி. ஐஸ்வர்யா ராய் தமிழ் எப்படி பேசுனாங்க? அவங்க வந்து தமிழ், அதாவது நான் முன்னாடி கொடுத்துருப்பாங்களே அவங்களுக்கு டைலாக். பேச முடியுது என்ன சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்களே சார் அவங்க. இல்ல இதுல இன்ஃபேக்ட் வந்து இட் வாஸ் இது இல்ல தூய தமிழ் வேறல்ல, அது லிட்டரரி தமிழ். ஸோ ஷீ வாஸ் பிரில்லியன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான். நான் என்ன பார்த்தேன்னா இந்த அவங்களா இருக்கட்டும் டாப்ஸி கேம் ஓவரில் அவங்க இத்தனைக்கும் டாப்ஸி வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு 2லையுமே இட் வாஸ் பைலிங்குவலாக எடுத்தது. செம்மையாக வந்து மக்கடிச்சுன்னு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பிரமாதமாக பேசுகிறாங்க தமிழ்னு கேள்விப்பட்டேன். இல்லை நான் அவங்க கூட நடிச்சதில்லை. நீங்களே அதனால பேசுவாங்க. ஓ ஒரு நடிச்சு பாருங்க, நல்லா பேசுவாங்க. நீங்கள் கூட தமிழ் நல்லா பேசுறீங்க.
சார் நான் தமிழ் தான். எனக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 தான் எனக்கு பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ். அது அலட்சியம் இல்ல. ப்ராம்ப்டிங்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம் ஆமாம். அது இப்போ ஆஃப்லைட் ரீல்ஸில் ப்ராம்ப்டிங்கோட அந்த டைலாக் பேசுறதே ரீல்ஸ் எல்லாம் வருது இப்போ. ஓ, ஸோ இப்போ அது டஸ் இட் அஃபெக்ட்? சீரியல்ல தான் ப்ராம்ப்டிங் வந்து நடக்கும். சீரியல்ல அதுக்கு வந்து ஒரு ரீசனும் இருக்கு. இந்த சீன்ஸ்ல கிடையாது, சினிமால இல்ல. கிடையாது. சினிமால வந்து நிறைய சில ஆக்டர்ஸ்க்கு மேபி அது வந்து அர்ஜென்ட்டா நம்ம பண்ணி ஆகணும், நமக்கு டைம் இல்ல, லைட் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி டைம்ல நீங்க பண்ணுவாங்க. ப்ராம்ப்டிங் எனக்கெல்லாம் ப்ராம்ப்டிங் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஐ லைக் டு மக் மை டயலாக்ஸ் அண்ட் மக் இட் அப். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட we have to மேக் த டயலாக் அவர் ஓன். நம்ம அதை மாற்றி, அதாவது எப்படின்னா அந்த வேர்ட்ஸை சொல்லலை, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டெலிவர் பண்ணாதான் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஓனாக வரும். இன்ஃபேக்ட் கேம் ஓவர்லாம் சிங் சவுண்டில் பண்ணோம். அதனால தெர் வாஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஈவன் சேஞ்சிங் த இது. நம்ம வந்து டப்பிங்கில் பார்த்துக்கலாம்னு கூட சொல்ல முடியாது. இப்போ அந்த ப்ராம்ப்டிங் நீங்கள் எடுத்துட்டே கிடையாது. இல்லை இப்போ சீரியலில் வந்து ப்ராம்ப்டிங் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு டைம் தான். டிவி சீரியல் இஸ் ஓகே ஃபார் யூ? உங்களுக்கு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா டைம் கன்சியூமிங்ன்றாங்க, அப்படி இருக்காதா? டைம் கன்சியூமிங் எப்படி சொல்கிறீங்க? நிறைய ஒரு 15 days நீங்கள் பிளாக் பண்ணிடுவாங்க உங்கள் டேட். நீங்கள் தான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே இருக்கணும். நீங்கள் கோபிச்செட்டி இல்லை, மோஸ்ட்லி சென்னையில் தான் வருது. இல்லை, கிராமத்துக்காக தானே சென்னையில் எப்படி எடுக்கிறது சார்? எவ்வளோ செட்டு போட்டு, செட்டு இல்லை, எவ்வளோ இடங்கள் இருக்குது இங்கே, ஷூட்டிங் ஹவுசஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் எனக்கு இது வரைக்கும் வேறு வெளியூரில் போய் நான் ஒரே ஒரு சீரியல் பண்ணது வந்து இப்போ இன்னொன்று வரப்போகுது. அதில் காரைக்குடியில் கொஞ்ச நாள் பண்ணோம். அது தவிர வந்து சென்னையில் தான் மேக்ஸிமம் வந்து இருக்குது. எங்கே வந்தாலும் எனக்கு அந்த ஷெட்யூல் டைமிங்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐ லைக் டு பி ஆன் செட். எனக்கு செட்டில் இருக்கிறது, செட்லேயே எனக்கு வந்து சாப்பிட்றது. நிறைய பேர் அந்த செட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டில் வந்துட்டு வெளியிலேருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக ஏன் சாப்பிடுவாங்க அப்படிம்பாங்க. எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஃபுட்டை சாப்பிட்றது, அந்த கேரியர் எல்லாம் சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பிரைட் கேரியர் வச்சு எனக்கு என்ன சார் நீங்கள் உங்கள் வாய் முகத்தை பழிச்சா நல்லா இருக்கும். இது படத்தை போய் பார்த்து ஆடியன்ஸ் ரியாக்ஷன் உங்களை பார்த்துட்டு ஸ்க்ரீனில் சூப்பர் யூ டிட் சோ வெல் அப்படின்லாம் சார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோ சப்போஸ் வந்து நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடித்த படத்தை பார்க்குறோம், இல்லை ப்ரெஸ் ஷோவில் பார்ப்போம்ல, ப்ரெஸ்ஸோட சேர்ந்து நம்ம பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் ஸ்ட்ராட்டஜிக்காக போய் வந்து அந்த எங்கே நிற்கணுமோ அந்த என்ட்ரியில் நிற்போம் பார்த்தீங்களா, எக்ஸிட் எல்லாரும் வர இப்போ எக்ஸிட் போல் மாதிரி, எக்ஸிட் போல் தான் லிட்ரலி அது. அந்த இடத்துல போய் நிற்கணும். நிற்கிற டைமில் வெளில வருவாங்கல்ல, அப்போ நம்ம வந்து கேஷுவலாக அப்படி ஃபோன் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படிங்கும்போது அவங்க அந்த நேரத்தில் ஆமாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து, ஏன்னா சார் நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்டாக வரும்போது தியேட்டரில் உங்களுக்கு லைவ் ஃபீட்பேக் வருது இல்லை, பட் இதில் உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, கலக்கிட்டீங்க மேடம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வாட் எவர் தே ஃபீல் சே. என்ன சார் நம்பி தானே சார் ஆகணும், அதுக்காக தானே போய் அங்கே நிற்கிறோம். பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் you have received until now? What you said, ஆண்டவன் கட்டளை. ஆமாம், அது ஒன்று. அப்புறம் மனோபாலா சார் வந்து வேஸ்ட் பேப்பர்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார், தெரியும் ஞாபகம் இருக்கா? யூடியூப் சேனல். திட்டாதீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எனக்கு வீடியோலாம் அமைச்சிருக்காரு என்னோட பார்த்துட்டு. நான் கோவிட் பீரியட்ல டெய்லி 2 வீடியோஸ் போட்டிருந்தேன் பப்ளிக்காக ஃப்ரீயா. அதை பார்த்துட்டு ப்ளீஸ் பாஸ்கி கண்டினியூ, ஹேட்ஸ் ஆஃப் பாஸ்கி வீடியோ அமைச்சார். ஸ்வீட்டஸ்ட் எனக்கு அதனால் நான் வந்து 2-3 இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். எந்த படம் வந்து இப்போ நான் எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அவர் பண்ணியிருக்காரு. வென் ஹீ சீஸ் அ பர்ஃபார்மன்ஸ் விச் ஹீ லைக்ஸ், ஹீ யூஸ் டு கால். உடனே கால் வந்துடும். வித்தின் ஃபஸ்ட்டு 1 வீக்குள்ளே அவர் பார்த்த உடனே வந்து கால் வந்துடும். பரோல்னு ஒரு படம் நான் நடித்தேன், அந்த பரோலில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அவர் வந்து என்னை பற்றி பேசினது. அதே மாதிரி பாக்யராஜ் சார் வந்து 2-3 படத்தை பற்றி அவர் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார்ல ஒரு டைமில், அதுவும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பேயெல்லாம் மீட் பண்ணுறீங்களா? பேய், ஓ ஐ லவ் கோஸ்ட் சார். பை தி வே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் பிக்கெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹாரர் ஜானர். அஸ் இது எனக்கு ஃபிலிமில் வந்து ஹாரர் ஜானர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. வெரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது, பேயை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் நான் நாவல்ஸ்லாம் படிக்கும்போது எட்கர் ஆலன் போ நிறைய வந்து எனக்கு ஹாரர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. மிரர் முன்னாடி போயிருக்கீங்களா? ஆமா, நிறைய போயிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் வந்து ஐ ஹவ் நாட் ஹேட் அ ஸ்ட்ரெயிட் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்பிரிட், பட் ஐ வுட் லவ். ஏன்னா ஒரு காலத்துல எங்க ஆவி உலக அமுதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்புறம் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் அதெல்லாம் எனக்கு நான் பார்த்துட்டு சின்ன வயசுல அள்ளு இல்லாம உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து அப்புறம் அந்த ஊஜா போர்டை வச்சு ஆமா சார் என்கிட்டலாம் வந்தா ஜாலியா இருக்கும் சார். அது பூனை மாதிரி பேயும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுவீங்க? பேச மாட்டேன், அது பேசாது சார். அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் கேன் கம்யூனிகேட் வித் அஸ். நான் செக் பார்த்த பாயிண்ட் அக்கவுண்ட் பேயின் போடுது. சரி, நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு நம்புறீங்களா இல்லையா? கண்டிப்பா துப்புலாவே இருக்கு. அப்போ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமா இருக்காதா? இருக்கும், அவ்வளவுதான். Anyway, fantastic, Vinodini. Such a sport.
ஸோ ஃப்ளூவெண்ட் அண்ட் ஸோ டேலண்டட். Thank you, sir. பெரிய பெருமை உங்களை பண்ணது. ஐயோ. அண்ட் ஸ்பிரிட் பற்றிலாம் பேசணும். உங்களுடைய ஸ்பிரிட் தான் கீப்பிங் யூ கோயிங் நினைக்கிறேன் த்ரூ Oh, wow. 24/7. Yes. தேங்க்யூ ஸோ மச். Thank you, கிரேட் sir. டைம். We are great. Thank சூப்பர். you, sir. அண்ட் நீங்கள் எந்த கேரக்டரை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக இவன் அந்த படத்தில் வருவாங்க இந்த படத்தில் வருவாங்கன்னாலுமே அவங்க வந்து வினோதமான ஒரு கேரக்டர். ஏன்னா நேச்சுரல் ஆக்டிங்கில் ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் நான் பார்த்ததில்ல அவங்க தமிழ் ஃபீல்டில். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரோட சந்திக்கிறேன் ஆன் அவர் ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும்.